Hello guys, welcome back to Backstage Guru. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Wazirx to Binance wallet எப்படி கனெக்ட் பண்றது, அப்புறம் அதுல இருந்து ஈஸியா டிரான்சாக்ஷன் எப்படி பண்றது with zero costல அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதோட லைவ் டெமோவும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா Wazirx அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. க்ரோமாக இருக்கட்டும், எதுலையா இருக்கட்டும், அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் மட்டும் பண்ணிக்கிங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பினான்ஸோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ பினான்ஸ் ஆப் இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணாதாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை ஆயிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே வாலெட்டுன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வாலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓவர் வீன்னு வரும். ஸோ அந்த ஓவர் வீலன்னு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா Wazirx வந்துடும். ஸோ அது ஆக்டிவேட்னு வரும் உங்களுக்கு புதுசாக பண்ணும்போது. இந்த ஆக்டிவேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Wazirx ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் வியா பினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஸோ லாகின் வியா பினான்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. இது நான் ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு இந்த ஹோம் பேஜ் வருது. உங்களுக்கு எப்படி வரும்னா பினான்ஸும் Wazirxும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இமெயில் ஐடி கேட்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இமெயில் ஐடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு போயிடும். இல்லைனா மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். ஸோ இப்போது க்ரியேட் பண்ண போகிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பினான்ஸும் Wazirxும் ஒரே இமெயில் ஐடியாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே லாகின் ஆயிருங்க. ஸோ லாகின் கொடுத்தோன்னா உங்களுக்கு லாகின் வியா பினான்ஸ்னு கொடுத்தோன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்கள் அக்கௌண்ட் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபண்டை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட என்னென்ன காயின்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்கள் Wazirx அப்படி இதில் கனெக்ட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் நீங்கள் வித்ட்ரா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வரும். ஸோ நம்ம மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் டு பினான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ண, வேறு எதாவது கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன காயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பினான்ஸ் காயின் என்கிட்ட ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பினான்ஸ் காயினை கிளிக் பண்ணுறேன். பினான்ஸ் காயின் கிளிக் பண்ணோன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட்டு இதில் கீழே வந்துடும். ஸோ இதில் 100% ஃபுல்லாக 100% கொடுத்துட்டிங்கன்னா 0.011% காயின் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் டு பினான்ஸ்னு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் வந்திருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு பினான்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு ஓடிபி மட்டும் கேட்கும். ஸோ இந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஆத்தென்டிக் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பினான்ஸ் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம பினான்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போய் நான் வாலெட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு வாலெட்டில் செக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூன்னு போட்டு இந்த பினான்ஸோட அமௌண்ட் வந்துடும். ஸ்பாட்டில் செக் பண்ணாலும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி 0.011. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் இல்லாமல் அப்படியே ஆன் த ஸ்பாட் நீங்கள் Wazirxல என்ன வச்சுருக்கீங்க, என்ன காயினாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் Wazirxல மட்டும் ஒரு காயினை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஈஸியாக இந்த ஸ்டெப் தான். வேறு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அங்கே சுற்றினா எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக இப்படியே பண்ணிக்கலாம். செல்ஃபோனில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பினான்ஸ் டு Wazirx இந்த அமௌண்ட் அப்படியே நான் Wazirxல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்க வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியான உங்களுக்கு ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு நான் பார்த்தோம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எதுக்காக Wazirx டு பினான்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேஃப் மூன், ஸோ இந்த மாதிரி ஆல்ட் காயின் நிறைய காயின் இருக்குது. ஸோ அந்த ஆல்ட் காயினில் ட்ரஸ்ட் வாலெட் மூலியமா எப்படி வாங்குறதுங்க ப்ராசஸ் நம்ம கம்மிங் வீடியோஸில் நம்ம காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இனி கம்மிங் வீடியோஸில் வந்து பினான்ஸ் டு Wazirx நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற காட்டுற போகிறேன். அப்புறம் பினான்ஸ்லேருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமாக சேஃப் மூன் எப்படி வாங்குறதுங்கிறதும் உங்களுக்கு நான் டெமோவாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் அதனால தான். ஸோ தேங்க்யூ, பாய்.